உலகின் மிகச்சிறந்த உடலியல் வேதியியலாளர் மற்றும் மருத்துவர் சிட்னி மார்ட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1860 ஏப்ரல் 8 அன்னைக்கு ஜமைக்காவில் ஜான் யூவர்ஸ் மார்ட்டினுக்கும் மெட்டில்டா எலிசபெத் ஸ்லேட்டர் மார்ட்டினுக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார் சிட்னி ஹாரிஸ் காக்ஸ் மார்ட்டின். இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிட்னி மார்ட்டின் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஜமைக்காவிலிருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் சிட்னி மார்ட்டின் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1864ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டினுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து சிட்னி மார்ட்டின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது சிட்னி மார்ட்டின் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, அதாவது இலக்கியம், வரலாறு, தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இருந்தபோதும் சிட்னி மார்ட்டினுக்கு சயின்ஸ், அறிவியல் பாடங்களில் அதிகமான ஆர்வம் இருந்தது. இதனால் அறிவியல் பாடங்களை படிக்கிறத சிட்னி மார்ட்டின் ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. பிறகு 1869ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் சிட்னி மார்ட்டின் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து சிட்னி மார்ட்டின் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் சிட்னி மார்ட்டின் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சயின்ஸ், அறிவியலில் சிட்னி மார்ட்டினுக்கு ஆர்வம் இருந்தனால பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஜுவாலஜி, விலங்கியல், அதேமாதிரி ஃபிசிக்ஸ், இயற்பியல் இது போன்ற பாடங்களை ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் சிட்னி மார்ட்டின் படித்து வந்தாங்க. இறுதியாக 1876ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் சிட்னி மார்ட்டின் இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், இது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பார்ட். ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1876ஆம் ஆண்டிலிருந்து சிட்னி மார்ட்டின் இவருடைய கல்வியை பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிஎஸ்சி இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தது. இது 4 வருட டிகிரி. ஆனால் இவர் 4 இயர்ஸ் படிக்காமல் 2 இயர்ஸாக அதை சுருக்கிக்கிட்டு ரொம்ப வேகமாக இவர் சிட்னி மார்ட்டின் இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் போது இவர் உயிரியல், வேதியியல், இயற்பியல், விலங்கியல் இதெல்லாம் படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக சார் எட்வின் ரே லாங்கஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கியல் நிபுணர், ஒரு ஜுவாலஜிஸ்ட், அவர் மூலமாக சிட்னி மார்ட்டின் ஈர்க்கப்பட்டு பயாலஜி அண்டு ஜுவாலஜி, உயிரியல் மற்றும் விலங்கியல் இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த 2 பாடங்களையும் ரொம்பவும் ஆர்வத்தோடு இவர் படித்தாங்க. இறுதியாக 1878ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் சிட்னி மார்ட்டின் இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு சிட்னி மார்ட்டின் மருத்துவம் படிக்கணும்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே இவர் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மருத்துவ கல்வியை இவர் தொடர ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது இவர் MBCHB, இது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜே அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை தான் சிட்னி மார்ட்டின் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக சர் ஜான் ஸ்காட் பர்டன் அப்படின்னு சொல்லி பர்டன் சாண்டர்சன் அப்படின்னு ஒரு விலங்கியல் ஒரு உடலியல் நிபுணர், ஒரு ஃபிசியாலஜிஸ்ட், அவருக்கு கீழே இவர் ஃபிசியாலஜி, சிட்னி மார்ட்டின் உடலியல் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் உடலியல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரிமெண்டல் பெத்தாலஜி, அதாவது பரிசோதனை நோயியல், இதையுமே சர் ஜான் ஸ்காட் பர்டன் சாண்டர்சன் அப்படின்ற ஒரு ஃபிசியாலஜிஸ்ட் கீழே படித்து வந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு உடலியல் நிபுணர் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பெத்தாலஜிஸ்ட், அதாவது பரிசோதனை நோயியல் நிபுணரும் கூட. ஸோ இதனால் ஃபிசியாலஜி அண்டு எக்ஸ்பிரிமெண்டல் பெத்தாலஜி இந்த 2 பாடங்களையுமே ஜான் ஸ்காட் பர்டன் சாண்டர்சன் அப்படின்ற ஒரு பேராசிரியருக்கு கீழே
சிட்னி மார்ட்டின் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து மருத்துவத்தில் ஒரு மெம்பர்ஷிப் குறிப்பாக வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்காக எக்ஸாமினேஷன் இவர் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. இறுதியாக 1882ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் சிட்னி மார்ட்டின் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1882ஆம் ஆண்டு பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் சிட்னி மார்ட்டின் வந்து படித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து கூடுதலாக மருத்துவ கல்வியை பெறதுக்காக சில மாதங்கள் மட்டும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போய் இவர் வந்து படிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலேருந்து 1883ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்துடுறாங்க. லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறமா லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அங்கே சிட்னி மார்ட்டின் வந்து இவருடைய பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற MBBS டிகிரி வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1883ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதை வந்து சிட்னி மார்ட்டின் படிக்க தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஜோட்ரல் லேபரட்டரி, அங்கே வந்து சர் எட்வர்ட் ஆல்பர்ட் சார்பி சேஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. அவரு கீழே சிட்னி மார்ட்டின் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை அந்த ஜோட்ரல் லேபரட்டரியில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரே டைமில் அதாவது அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் டாக்டர் ஆஃப் மெடிசனும் இந்த காலகட்டத்தில் இவர் சிட்னி மார்ட்டின் படித்து வந்தாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ஒரு லேபரட்டரியில் சர் எட்வர்ட் ஆல்பர்ட் சார்பி சேஃபர் அப்படின்ற ஒரு உடலியல் நிபுணர் கீழே இவர் வந்து உடலியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. பிறகு 1884ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து சிட்னி மார்ட்டின் ஒரு மெடிக்கல் டியூட்டராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. அதே மாதிரி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் மருத்துவ பயிற்சியும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிட்னி மார்ட்டின் வந்து இந்த MBBS டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி இதெல்லாம் முடித்த உடனே சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறம் சிட்னி மார்ட்டினே அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சிட்னி மார்ட்டின் சரியாக செஞ்சாதான் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக சிட்னி மார்ட்டின் வந்து அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் அங்கே ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. மேலும் ஒரு டீச்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெடிக்கல் டியூட்டராகவும் இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ஆஃப் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஃபார் தி டிசீசஸ் ஆஃப் கன்சம்ப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை, அது வந்து பிற்காலத்தில் லண்டன் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அந்த லண்டன் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து சிட்னி மார்ட்டின் ஒரு மருத்துவராகவும் குறிப்பாக வந்து அங்கே ஒரு கிளினிக்கல் டியூட்டராகவும் பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1885ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், ஏற்கனவே இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்குண்டான ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெற்றிருந்தாங்க. இப்போ 1885ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் இவர் வந்து பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப்பை 1885ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1885ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அது வந்து பெப்பைன் குறித்து எழுதுனாங்க. பெப்பைன் அப்படின்றது பப்பாளி பழத்தில் பப்பாயோவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம். இது வந்து குறிப்பாக வந்து இந்த ஜீரணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நொதி. ஸோ அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் குறிப்பாக அந்த பெப்பைனுடைய நேச்சர் அதனுடைய தன்மை குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதன் விளைவாக ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற ஒரு உடலியல் இதழ் அதில் 1885ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து அதை த நேச்சர் ஆஃப் பெப்பைன் அண்டு இட்ஸ் ஆக்ஷன் ஆன் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற டைட்டில் இந்த ரிசர்ச்
ரிசர்ச் ஆர்டிக்கலை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1886ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் கூடுதலாக இன்னொரு ரிசர்ச் ஒர்க்கையும் எழுதுகிறாங்க. இது வந்து டிஸ்பெப்சியா குறித்து. டிஸ்பெப்சியா அப்படின்றது ஜீரணம் அடையாத அஜீரண நிலை. ஸோ அதில் இந்த பெப்பைனுடைய எஃபெக்ட் குறித்து இவர் வந்து எழுதுனாங்க. அதை பெப்பைன் அண்டு டிஸ்பெப்சியா அப்படின்ற அந்த டைட்டிலில் அந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை 1886ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் சிட்னி மார்ட்டின் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணை சிட்னி மார்ட்டின் வந்து அந்த பெண்ணுடைய பேரை வந்து குறிப்பிடலை. இதனால் சிட்னி மார்ட்டினுடைய மனைவியின் பேர் வந்து அறியப்படலை. இருந்தபோதும் சிட்னி மார்ட்டினுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் மார்ட்டின் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது சிட்னி மார்ட்டினுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1888ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் ஒரு முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதாவது சிறுநீரில் புரோட்டீன் வெளியேறது அது குறித்து ஒரு ஆராய்ச்சியில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இந்த ஆராய்ச்சியின் விளைவாக இந்த 1888ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து த டிடெக்ஷன் ஆஃப் புரோட்டீன் இன் யூரின் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே 1888ஆம் ஆண்டு இவர் சிட்னி மார்ட்டின் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய அந்த சிட்டி ஆஃப் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டல், அது வந்து செஸ்ட் கன்சம்ஷன் கிடையாது, செஸ்ட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் 1888ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், உதவி மருத்துவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அதுதான் பிற்காலத்தில் லண்டன் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 1890 வரைக்கும் உதவி மருத்துவராக இவர் வந்து சிட்னி மார்ட்டின் அந்த லண்டன் செஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இந்த 1890ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது இவர் படித்தது யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அதுக்கு பக்கத்திலேயே அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனை அஃபிலியேட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல், அதுதான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது லண்டன்லேயே இருக்குது. அந்த யூசிஹெச் அப்படின்ற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1890ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டின் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சி முடிவுகளையும் எழுதி வெளியிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக 1891ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ரிசர்ச் ஆர்டிக்கலை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து நோட்ஸ் ஆன் ஹீல்ட் ஆர் ரெட்ரோகிரேட் டிபர்குல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் 1891ஆம் ஆண்டு இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் சிட்னி மார்ட்டின் வந்து டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய், அது வந்து நுரையீரலில் தொற்றை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோய், அந்த ஒரு டிசீஸ் குறித்த ஒரு ஒர்க்கை தான் இவர் வந்து 1891ஆம் ஆண்டு நோட்ஸ் ஆன் ஹீல்ட் ஆர் ரெட்ரோகிரேட் டிபர்குல் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பிறகு இதே 1891ஆம் ஆண்டு லண்டன்லே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1885ஆம் ஆண்டு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவ பட்டத்தை 1891ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பெறாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் சிட்னி மார்ட்டின் கூடுதலாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரராக 1892ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதாவது கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்றது தியோடர் கோல்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் அந்த தியோடர் கோல்ட்ஸ்டோனுடைய பேரில் கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து ஒரு மருத்துவ விரிவுரை மெடிக்கல் லெக்சர் ஆனது நிறுவப்பட்டிருந்தது. அது வருடம் தலை சிறந்த மருத்துவர்கள் வழங்குறதுக்காக தலை சிறந்த மருத்துவர்களை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி 1892ஆம் ஆண்டு இவர் சிட்னி மார்ட்டின் வந்து கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டு அந்த கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகளை சிட்னி மார்ட்டின் வந்து கொடுத்தாங்க. இவர் வந்து டிஃப்தீரியா அப்படின்ற ஒரு நோய், இந்த டிஃப்தீரியா அப்படின்றது இந்த தொண்டையில் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதில் வந்து வீக்கம் ஏற்படுத்தி அதில் மூச்சு குழாய் அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மூச்சு விட முடியாமல் இறக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் டிஃப்தீரியா அப்படின்ற நோய். அது குறித்தும் அதே மாதிரி டெட்டனஸ் அப்படின்ற இன்னொரு நோய், இந்த 2 நோய்கள் குறித்து சிட்னி மார்ட்டின் இந்த ஒரு கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரை 1892ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் இவர் வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா
இதே 1892ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் பிராம்ப்டன் ஹாஸ்பிட்டல், இது வந்து அந்த காலகட்டத்தில் பிராம்ப்டன் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது வந்து அந்த டிபர்குலோசிஸ் டிபி நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவமனை. அந்த ராயல் பிராம்ப்டன் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக 1892ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1891ஆம் ஆண்டு 1893ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டினுடைய அப்பாவான ஜான் யுவர்ஸ் மார்ட்டின் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 67 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா சிட்னி மார்ட்டினுடைய அப்பா 1826ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1893ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 67 வயதில் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டினுடைய அம்மா அவங்க 1833ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவோட 7 வயசு கம்மி. அவங்களும் வந்து அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க. அதான் மெட்டில்டா எலிசபெத் ஸ்லேட்டர் மார்ட்டின் அப்படின்ற சிட்னி மார்ட்டினுடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் சிட்னி மார்ட்டினுடைய மனதில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தபோதும் இதிலிருந்து மீண்டு வந்து சிட்னி மார்ட்டின் தொடர்ச்சியாக இவருடைய அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவருடைய ஆராய்ச்சி எல்லாமே உடலியல், நோயியல் இது குறித்து இருந்தது. ஸோ இது குறித்த ஆராய்ச்சியில் சிட்னி மார்ட்டின் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் சிட்னி மார்ட்டின் நிறைய சில புக்ஸையும் எழுதினாங்க. அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமான புத்தகம் 1895ஆம் ஆண்டு ஃபங்க்ஷனல் அண்டு ஆர்கானிக் டயக்னோசிஸ் ஆஃப் த ஸ்டமக் ஃபங்க்ஷனல் அண்டு ஆர்கானிக் டிசீசஸ் ஆஃப் த ஸ்டமக் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாடநூல், ஒரு டெக்ஸ்ட் புக். இதை வந்து 1895ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து இவர் வந்து 1895ஆம் ஆண்டு எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் கமிஷன் ஃபார் டிபர்குலோசிஸ், அதாவது இந்த டிபி நோயை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ராயல் கமிஷன் முதலாவது 1895ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. அந்த ராயல் கமிஷனில் ரிப்போர்ட், அந்த டிபர்குலோசிஸ் எப்படி பரவுறது, அதை எப்படி தடுக்கிறது, அதுக்குண்டான சிகிச்சை எப்படி கொடுக்கறது, ஸோ இது குறித்தெல்லாம் ஒரு அறிக்கை வந்து தயாரிக்கிறதுக்காக ராயல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அந்த ராயல் கமிஷனில் சிட்னி மார்ட்டின் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1895ஆம் ஆண்டு 96 பக்க ரிப்போர்ட்டை வந்து அப்பண்டிஸாக வந்து இவர் வந்து சிட்னி மார்ட்டின் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1895ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1895ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டின் தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலாக பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. பல ஆராய்ச்சிகளையும் இவர் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்க. அதில் முக்கியமாக இவர் ஒரு கிளினிக்கல் லெக்சர் ஒன்று 1898ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அது வந்து ஆஸ்மா குறித்து, அதாவது இந்த ஆஸ்மா அப்படின்றது நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தி மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அந்த நோய் தான். ஸோ அது குறித்து இவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஆஸ்மா ஏற்படுறதுக்குண்டான அந்த வாய்ப்புகள், அதே மாதிரி அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் இது குறித்து இவர் எழுதி 1898ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து எ கிளினிக்கல் லெக்சர் ஆன் ஆஸ்மா அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. இது இவர் பணிபுரியக்கூடிய ராயல் பிராம்ப்டன் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து இந்த லெக்சர் வந்து கொடுத்துட்டு அந்த ரிசர்ச் ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே 1898ஆம் ஆண்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக, ஒரு முழு மருத்துவராக ப்ரமோஷன் பதவி உயர்வை பெற்றாங்க. மேலும் இதே 1898ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து இவர் வந்து சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு க்ரூனியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர் அப்படின்னு அவர் இறந்த பிறகு ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை, ஸோ அது வழங்குறதுக்கு சிட்னி மார்ட்டின் 1898ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் இந்த ராயல் பிராம்ப்டன் ஹாஸ்பிட்டல் அங்கே அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற உதவி மருத்துவர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. பிறகு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல், அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடையது, ஸோ அங்கே மட்டும் இவர் ஒரு ஃபிசிஷியனாக தொடர்ச்சியாக சிட்னி மார்ட்டின் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, அதாவது நோயியல் பேராசிரியராக இவர் வந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இது 1895ஆம் ஆண்டிலிருந்தே சிட்னி மார்ட்டின் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதை சொல்ல தவறிட்டேன். ஸோ 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த பொறுப்பில் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1901ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து
இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், இந்த 2 தரப்பினருடைய ராயல் காலேஜஸ். ஸோ அந்த ராயல் காலேஜஸோடைய ஜாயின்ட் கமிட்டியில் ஒரு மெம்பராக 1901ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டின் கூடுதலாக இன்னும் நிறைய ரிசர்ச்சும் மேற்கொண்டாங்க. இதுக்கிடையில் 1902ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பொறுப்பு இருந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன், மருத்துவ பேராசிரியர், அந்த பொறுப்பிலும் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன், அதாவது நோயியல் பேராசிரியர் மற்றும் மருத்துவ பேராசிரியர், இந்த 2 பொறுப்புகளில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் சிட்னி மார்ட்டின் 1902ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது 1895ஆம் ஆண்டிலிருந்து ஏற்கனவே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக பணிபுரிஞ்சு வராங்க. இப்போ 1902ஆம் ஆண்டிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசனாகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1903ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் இன்னொரு முக்கியமான ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது எ மேனுவல் ஆஃப் ஜெனரல் பெத்தாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு டெக்ஸ்ட் புக்கு, ஒரு பாடநூலை 1903ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் மருத்துவ மாணவர்களுக்கு உண்டான ஒரு நோயியல் பாட புத்தகமாக இருந்தது. இது மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்தது. இதன் காரணமாகவே சிட்னி மார்ட்டின் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மருத்துவராகவும் மாறத் தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1905ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் ராயல் காலேஜஸ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ், அதாவது அந்த 2 காலேஜஸோடைய ராயல் காலேஜஸோடைய அந்த மெம்பர் அப்படின்ற ஜாயின்ட் கமிட்டியோடைய மெம்பர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை 1906ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து டிபர்குலஸ் ப்ளூரசி, அது குறித்த ஒரு ஒர்க், அதாவது டிபி நோய், அது குறித்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கு தான். இது வந்து த டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபர்குலஸ் ப்ளூரசி அப்படின்ற டைட்டிலில் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கலை 1906ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டின் 1907ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அந்த பொறுப்பில் இருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே ஒருங்கிணைஞ்சாங்க. ஸோ ஒருங்கிணைஞ்ச பிறகு மறுபடியும் இந்த 1907ஆம் ஆண்டிலிருந்து சிட்னி மார்ட்டின் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற 2 பொறுப்புலையும் பணிபுரிய தொடங்குறாங்க. இதே 1907ஆம் ஆண்டு இவர் சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இந்த 2 காலேஜஸ்லையும் 1907ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக அதனுடைய ஜாயிண்ட் போர்டு கமிட்டி, அதாவது ஜாயிண்ட் கமிட்டி போர்டு, அதில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் 1907ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் நியமிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1909ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்னைக்கு 1909 மார்ச் 1 அன்னைக்கு சிட்னி மார்ட்டின் வந்து மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் லெட்சோமியன் லெக்சர் அப்படின்ற ஒரு மருத்துவ விரிவுரை அது கொடுக்கறதுக்கு ஒரு லெட்சோமியன் லெக்சரராக தேர்ட் லெட்சோமியன் லெக்சரராக 1909 மார்ச் 1 அன்னைக்கு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1910ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் மட்டும் அதனுடைய எக்ஸாமினரின் மெடிசனாக 1910ஆம் ஆண்டு இவர் வந்து சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1911 வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கியது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு தேர்ட் லண்டன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு ஃபிசிஷியனாக 1914ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த மருத்துவமனை தரப்பிலிருந்து பிரிட்டிஷ் தரப்பில் காயமடையக்கூடிய வீரர்கள், இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக சிட்னி மார்ட்டின் முதல் உலகப் போரில் இவருடைய பணியை 1914ஆம் ஆண்டு துவங்கினாங்க. இதுக்கப்புறமா 1915ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு சென்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1915ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் வந்து ஒரு லெக்சரராக, குறிப்பாக வந்து லம்லியன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர், அதுக்கப்புறம் வந்து க்ரூனியன் லெக்சரராக இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நியமிக்கப்பட்டாங்க. இப்போ 1915ஆம் ஆண்டு லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து ஜான் லம்லி அப்படின்னு ஒருத்தர், அவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு மருத்துவ விரிவுரை அது 1915ஆம் ஆண்டு வழங்குறதுக்கு சிட்னி மார்ட்டின் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1916ஆம் ஆண்டு சென்சர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸிலிருந்து இவர் வந்து விலகினாங்க. இந்த காலகட்டத்தில் சிட்னி மார்ட்டின் என்டரிக் ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான காய்ச்சல் குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கப்புறமா சிட்னி மார்ட்டின் 1918ஆம் ஆண்டு போரிலிருந்து விலகுறாங்க. ஏன்னா இந்த 1918ஆம் ஆண்டு
முதல் உலகப்போர் முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு 3rd லண்டன் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுடைய ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 1918ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய செனட்டில் இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 1919ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டாங்க. சிட்னி மார்ட்டின் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ஒரு செனட், அந்த செனட்டில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி 1919ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அப்படின்னு இந்த புற்றுநோய்க்குண்டான ஆராய்ச்சிக்காக ஒரு நிதியம் இருந்தது. அதில் ஒரு மெம்பராகவும் சிட்னி மார்ட்டின் தொடர்ச்சி 1920 காலகட்டத்திலையும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய முக்கியமான சில மீட்டிங்ஸில் இவர் ஒரு செக்ரட்டரியாகவும் அதே மாதிரி ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் சிட்னி மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பாக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் நடக்கும்போது இவர் ஒரு செக்ரட்டரி ஆன் பெத்தாலஜி அண்டு ஃபார்மகாலஜி அண்டு தெரப்பியூட்டிக்ஸ், அதாவது மருந்தியல் மற்றும் சிகிச்சை முறை, அந்த செக்ஷனுடைய செயலாளராக செக்ரட்டரியாக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து அதே பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் ஆனது இங்கிலாந்தில் இருக்கிற நாட்டிங்ஹாம்ஷயர் அங்கே நடக்கும்போது நாட்டிங்ஹாம்ஷயரில் இருக்கிற நாட்டிங்ஹாமில் நடக்கும்போது அந்த மீட்டிங்கோடைய அந்த ஃபார்மகாலஜி அண்டு தெரப்பியூட்டிக் செக்ஷன்ஸ் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக 1923ஆம் ஆண்டு சிட்னி மார்ட்டின் இந்த இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியுடைய ஒரு சேர்மனாகவும் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி பல பொறுப்புகளில் சிட்னி மார்ட்டின் நியமிக்கப்பட்டு வந்தாலும் சிட்னி மார்ட்டினுடைய உடல்நிலை திடீர்னு 1924ஆம் ஆண்டு மோசமடைய தொடங்குது. இதன் காரணமாக 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 64 வயதில் சிட்னி மார்ட்டின் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு இழப்பானது மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. காரணம் சிட்னி மார்ட்டின் வாழும்போது இவர் ஆற்றின பங்களிப்பு மருத்துவத்தில் மிகப்பெரியது. ஸோ இதுக்காகவே சிட்னி மார்ட்டின் நல்லா இருந்து குறிப்பாக அந்த இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடைய சேர்மனாக இருக்கும்போதே இவர் இறந்து போனாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கும்போதே இவர் திடீர்னு இறந்து போனனால இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் ஒரு இழப்பாகவும் மருத்துவ உலகில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி 1924 செப்டம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 64 வயதில் சிட்னி மார்ட்டின் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் சிட்னி மார்ட்டின் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பானது மிகப்பெரியது. அதில் குறிப்பாக இவர் எழுதின 2 முக்கியமான புத்தகங்கள் ஒன்று ஃபங்க்ஷனல் அண்டு ஆர்கானிக் டிசீசஸ் ஆஃப் த ஸ்டமக் அப்படின்ற புத்தகமும், அடுத்து எ மேனுவல் ஆஃப் ஜென்ரல் பெத்தாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற புத்தகம். இது 2மே பாடநூல்களாக தொடர்ந்து இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான தாக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ புத்தகங்களை படைத்த முக்கியமான ஒரு மருத்துவரான இந்த சிட்னி மார்ட்டின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.